துரை ஈசி மேக்ஸ். இந்த வகுப்பில் அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகள் இதில் இரண்டாவது வகுப்புக்குரிய பாடங்களை பார்ப்போம். முதல்ல சமச்சீர் அணி. சமச்சீர் அணி என்றால் என்ன? ஒரு சதுர அணி ஏவுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ எனில் ஏ ஆனது சமச்சீர் அணி எனப்படும். ஒரு அணிக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா அகைன் இது ஏவுக்கே சமமாக தான் எதுன்னு சொல்கிறோம், சமச்சீர் அணின்னு சொல்கிறோம். அடுத்து எதிர் சமச்சீர் அணி. ஒரு சதுர அணி ஏவுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ எனில் ஏ ஆனது சமச்சீர் எதிர் சமச்சீர் அணி எனப்படும். ஒரு கொடுக்கப்பட்டுள்ள அணிக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கணும்னா அந்த அணி மைனஸ் ஏவுக்கு சமமாக இருந்தால் ஏவை நம்ம எதிர் சமச்சீர் அணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செங்குத்து அணி. ஒரு சதுர அணி ஏவுக்கு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ எனில் ஏ ஆனது செங்குத்து அணி எனப்படும். இப்போ என்னவா இருக்குன்னா ஏ டிரான்ஸ்போஸ் என்பது ஏனுடைய நேர்மாறாக செயல்படுது. அப்போ ஏ இன்வர்ஸ் என்னவா இருக்கும்? ஏனுடைய நேர்மாறு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸாக இருக்கும். எடுத்துக்காட்டு 1.4. ஏ என்பது ஒற்றை வரிசை உடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணி எனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ என்பது மிகை என நிறுவுக. இதை நம்ம நிறுவுவதற்கு நமக்கு ஒரு தேற்றம் தேவைப்படுது. அது என்ன தேற்றம்னா டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ பவர் n மைனஸ் 1. நம்ம என்ன கேட்குறாங்க? டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ என்பது மிகை எண் என நிறுவனம். அப்போ இந்த ஏனுடைய வரிசை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒற்றைப்படை வரிசைன்னு சொல்றாங்க. அப்போ ஏயின் n என்பது ஸ்மால் n என்பது ஏயின் ஒற்றைப்படை வரிசை அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ n என்பது ஒற்றைப்படையாக இருந்தால் n மைனஸ் 1 என்னவா இருக்குன்னா இரட்டைப்படையாக இருக்கும். n என்பது ஒற்றைப்படையாக இருந்தால் ஒற்றைப்படையில் 1 கிடைக்கும் போது நம்மளுக்கு இரட்டைப்படை கிடைக்கும். இப்போ டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ பவர் n மைனஸ் 1. இப்போ n வந்து ஒற்றைப்படையாக இருந்தால் n மைனஸ் 1 இரட்டைப்படையாக இருக்கும். இது இரட்டைப்படை ஈவன் நம்பர். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ என்பது ஏதாவது ஒரு எண்ணாக இருக்கும், நம்மளுக்கு பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் நம்பராக இருக்கும். இப்போ அதனுடைய பவரில் ஈவன் நம்பர் வரதுனால கண்டிப்பாக இந்த வேல்யூ என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும், மிகை மதிப்பாக தான் இருக்கும். அப்போது டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ என்னவாக இருக்குன்னா மிகை மதிப்பாக இருக்கும். எடுத்துக்காட்டு 1.7. ஏ என்பது சமச்சீர் அணி எனில் அட்ஜாயின்ட் ஏ சமச்சீர் அணி என நிறுவுக. ஏ சமச்சீர் அணியாக இருந்தால் அதனுடைய அட்ஜாயின்ட்டும் சமச்சீர் அணியாக இருக்கும். இதுக்கு நம்ம இந்த ரிசல்ட் எடுப்போம். சமச்சீர் அணிக்கான வரையறை ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏவா இருந்தால் நம்ம ஏவை சமச்சீர் அணின்னு சொல்லுவோம். இப்போ அட்ஜாயின்ட் ஏ நம்ம சமச்சீர் அணின்னு ப்ரூவ் பண்ணோம்னா அட்ஜாயின்ட் ஏவுடைய டிரான்ஸ்போஸ் அட்ஜாயின்ட் ஏவே இருந்துச்சுன்னா அது சமச்சீர் அணியாக இருக்கும். அப்போ ஏ சமச்சீர் அணின்னு கொடுத்துருக்கிறதுனால ஏ சமச்சீர் அணி எனில் அதுக்கான வரையறை ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ இருபுறம் என்ன செய்யுங்கன்னா அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கும். இதுக்கு அட்ஜாயின்ட் ஏ, இது அட்ஜாயின்ட் ஏ டிரான்ஸ்போஸ், இதுக்கும் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கலாம். என்ன கிடைக்கும்? அட்ஜாயின்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஏ. ஆனால் நம்ம ஒரு ரிசல்ட் தெரியும், அட்ஜாயின்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். இந்த ரிசல்ட் நாங்கள் அப்ளை பண்ணுங்க. அட்ஜாயின்ட் ஏ டிரான்ஸ்போஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அட்ஜாயின்ட் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். இதுக்காக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா அட்ஜாயின்ட் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஏ. இப்போ அட்ஜாயின்ட் ஏனுடைய டிரான்ஸ்போஸ் அகைன் அட்ஜாயின்ட் ஏவுக்கு ஈக்குவலாக வர்றதுனால அட்ஜாயின்ட் ஏ சமச்சீர் அணியாக இருக்கும். அப்படி எடுத்துக்காட்டு 1.5. அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு 7 7 minus 7 minus 1 11 7 11 5 7 எனில் ஏவை காண்போம். அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துட்டா ஏவை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா நம்ம போன கிளாஸுக்கு சொல்லியிருக்கோம். இது என்ன ஃபார்முலானா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா அட்ஜாயின்ட் ஏ வேணும். அப்போ அந்த அட்ஜாயின்ட் ஏவுக்கு அட்ஜாயின்ட் ஏ வேணும். ஆல்ரெடி அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துட்டாங்க. அப்போ டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிப்போம்.
இந்த adjoint ஏவுக்கு again adjoint கண்டுபிடிக்கும். முதல்ல determinant of adjoint A. இதுக்கு determinant கண்டுபிடிங்க. 7 into இதனுடைய செல்லக்கூடிய நிறை நிரலை விட்டுறணும் இல்லையா? 11 77 7 inch minus 35 minus 7 into இந்த 7 உடைய போகக்கூடிய நிறை நிரலை விட்டுட்டீங்களா? minus 7 minus 77 minus 7 into இதனுடைய செல்லக்கூடிய நிறை நிரலை விட்டுட்டா minus 5 minus 121. இது ரெண்டும் கழிக்கும் போது 42 கிடைக்கும். minus 77 minus 7 minus 84 minus 5 minus 121 minus 126. இதை பெருக்கி சிம்பிளை பண்ணும்போது 1764 கிடைக்கும். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? determinant of adjoint A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன தேவைன்னா இந்த adjoint Aவுக்கு மறுபடியும் adjoint கண்டுபிடிக்கணும். adjointக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? இணை காரணியுடைய டிரான்ஸ்போஸ். இதுதான் adjoint of adjoint A. இதனுடைய adjoint கண்டுபிடிக்கணும். இதனுடைய இணை காரணியுடைய டிரான்ஸ்போஸ். இதனுடைய சைன் பிளஸ், இதுக்கு மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டூ 7 வழியே போகக்கூடிய நிறை நிரலை விட்டால் 77 மைனஸ் 35. இதனுடைய குறியீடு மைனஸ், இதனுடைய செல்லக்கூடிய நிறை நிரலை விட்டுருங்க. minus 7 minus 77. இதனுடைய சைன் பிளஸ், இதனுடைய செல்லக்கூடிய நிறை நிரலை விட்டுருங்க. minus 5 minus 121. அதே போல இதனுடைய குறியீடு மைனஸ், இதனுடைய செல்லக்கூடிய நிறை நிலை விட்டால் 49 பிளஸ் 35. இதனுடைய குறியீடு பிளஸ், இதனுடைய செல்லக்கூடிய நிறை நிலை விட்டுருங்க. 49 மைனஸ் ஆஃப் மைனஸ் 77 பிளஸ் 77. இதனுடைய குறியீடு மைனஸ், இதனுடைய செல்லக்கூடிய நிறை நிலை விட்டுருங்க. 35 மைனஸ் 77. இதனுடைய குறியீடு பிளஸ், இதனுடைய செல்லக்கூடிய நிறை நிலை விட்டுருங்க. 7 49 மைனஸ் ஆஃப் மைனஸ் 77. 49 plus 77. இதனுடைய நிறை நிரலை விட்டுருங்க. நிறை நிரலை விட்டா 49 minus 7. இதனுடைய குறியீடு பிளஸ், இதனுடைய செல்லக்கூடிய நிறை நிரலை விட்டா 77 plus 7. இது கூட ஆட் பண்ணி இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டா adjoint of adjoint A கிடைக்கும். இதுக்கு டிரான்ஸ்போஸ். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. plus or minus 1 by root of 1764 into adjoint of adjoint A. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இதனுடைய ஸ்கொயர் ரூட் 42. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 42 மல்டிபிளாக இருக்கிறதுனால இந்த 42 கொண்டு போய் டிவைட் பண்ணலாம். இது 1 டைம் வரும், இது 2 டைம், 3 டைம், 2 டைம், 3 டைம், 1 டைம், இது 3 டைம், 1 டைம், 2 டைம். இது டிவைட் பண்ணும்போது நமக்கு plus or minus 1 minus 2 3 2 3 minus 1 minus 3 1 2 கிடைக்கும். இதுதான் A. adjoint A கொடுத்தா A கண்டுபிடிக்கான முறை தான் இது. ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா என்னென்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு A கிடைக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு 1.8. A equal to 2917 எனில் A transpose whole inverse equal to A inverse whole transpose என்பதை சரிபார்க்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு தனித்தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம நிறுவனம். முதல்ல A transpose whole inverse கண்டுபிடிக்கலாம். A inverse என்ன சொன்னோம்? determinant A கண்டுபிடிங்க. determinant of 2917 14 minus 9 5. இப்போ A இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா 1 by determinant A adjoint A. adjoint A நம்ம என்ன செய்வோம்? முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளை இடம் மாற்றணும், துணை மூலைவிட்ட உறுப்புகளை குறி மாற்றணும். இது ரெண்டும் இடத்த மாற்றுங்க, இது ரெண்டும் குறிய மாற்றினா adjoint A கிடைச்சிடும். இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த A இன்வர்ஸுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதுங்க. இதுக்கு டிரான்ஸ்போஸ் 1 by 5 நிறை இதெல்லாம் மாற்றி எழுதணும். அப்போ 7 minus 1 இந்த நிரல் நிறைய மாறுது, இந்த நிரல் இரண்டாவது நிறைய மாறி எழுதும். இப்போ 7 minus 1 minus 9 2. இப்போ நம்ம ரைட் சைடு முடிச்சிட்டோம். அப்போ ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்குவாங்க. இப்போ லெஃப்ட் சைடு வருவோம். லெஃப்ட் சைடு என்ன வேணும்? A டிரான்ஸ்போஸ் முதல்ல கண்டுபிடிக்கும். A டிரான்ஸ்போஸ்
இது நிறை நிரல் மாற்றி எழுதுங்க 2197. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஏன் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் இதனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் A டிரான்ஸ்போஸ்க்கு இன்வர்ஸ்னா என்ன செய்யணும் அதனுடைய டிட்டர்மினன்ட் அதனுடைய அட்ஜாயின்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் இதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 14 - 9 5. இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்டா ஃபார்முலா எழுதுங்க A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் அட்ஜாயின்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ். ஆல்ரெடி நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அட்ஜாயின்ட் A டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளை இடம் மாற்றுங்க. இது ரெண்டும் குறிய மாற்றினா உங்களுக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் கிடைச்சிடும். சப்ஸ்டிட்யூட் பண்ண 1 by 5 7 minus 1 minus 9 2. ஈக்குவேஷன் 2 இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் பாருங்க சேமா இருக்கு எலிமெண்டா சேமா இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா நமக்கு A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு 1.10 A equal to 4325 எனில் A square plus X A plus Y I2 equal to 42 எனுமாறு X மற்றும் Y ஐ காண். இதிலிருந்து A inverse ஐ காண். I2 என்பது அலகு அணி. இது எதில் நம்ம பூஜ்ய மேட்ரிக்ஸ் பூஜ்ய அணி 0 0 0 இருக்கக்கூடிய பூஜ்ய அணி. இந்த கண்டிஷனை நிறைவு செய்யக்கூடிய x, y மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த கண்டிஷன் வந்து A இன்வர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது ஈக்குவேட் பண்ணலாம். இது என்ன தேவைப்படுதுன்னா A ஸ்கொயர் வேணும். ஆல்ரெடி A இருக்குது I தெரியும். அப்போ A ஸ்கொயர் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். A ஸ்கொயர் Aவை 2 டைம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு நிறை நிரல் பெருக்கம். இது பெருக்கணும் 4 16 + 6. இது பெருக்கும் போது 4 12 + 15. செகண்ட் இரண்டாவது நிரல் எடுத்து நிறை எடுத்து இந்த நிரலோட பெருக்குங்க. 2 8 I2 10. இப்போ இதை எடுத்து இதோட பெருக்கலாம் 6 + 25. இது சிம்பிளை பண்ணா 22 27 18 31. இது A ஸ்கொயர். இப்போ கொடுத்த ஒரு கண்டிஷன் எடுத்துக்கோங்க. A ஸ்கொயர் + X × A + Y I2 equal to 0 மேட்ரிக்ஸ். அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி A ஸ்கொயர் இந்த A ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க + X × A வேல்யூ + Y × I + பூஜ்ய மேட்ரிக்ஸ் பூஜ்ய மேட்ரிக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இப்போ இது x ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண வரும் 4x + 3x 2x 5x. y எல்லாம் மல்டிப்ளை பண்ணா y 0 0 y. இதெல்லாம் ஆட் பண்ணலாம். லைக் டைம்லாம் ஆட் பண்ணுங்க. 22 + 4x + y ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி 27 + 3x + 0 = 0. இது மாதிரி லைக் டைம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டு அணிகள் ஈக்குவலா இருக்குன்னா ஒத்த உறுப்புகள் ஈக்குவலா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நிறையில ஃபர்ஸ்ட் நிரல் உறுப்பும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நிறையில ஃபர்ஸ்ட் நிரல் உறுப்பும் ஈக்குவலா இருக்கும். அப்போ அந்த கரஸ்பாண்டிங் டைமை ஈக்குவேட் பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் 22 + 4x + y = 0. இந்த 22 ஆன் சைடு வரும்னா -22. இப்போ 4x + y = -22. ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவாங்க. அடுத்தது வேற ஏதாவது ஈக்குவேட் பண்ணுவோம். அடுத்து இதை ஈக்குவேட் பண்ணலாம். 18 + 2x = 0. இப்போ x = என்ன கிடைக்கும் நமக்கு -9. இப்போ x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x = -9 என சமன்பாடு 1 இருக்கிறதை விட நமக்கு y வேல்யூ கிடைக்கும். y = 14 கிடைக்கும். இப்போ x மட்டும் y மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. அடுத்தது இதிலிருந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்னா கொடுக்கிற கண்டிஷன்ல சமன்பாடு ஒவ்வொரு உறுப்பையும் A இன்வர்ஸால் பெருக்குங்க. அப்போ இதை A இன்வர்ஸால பெருக்குங்க. இது A இன்வர்ஸால பெருக்குங்க. இது A இன்வர்ஸ் இது A இன்வர்ஸால பெருக்குங்க. இப்போ A இன்வர்ஸ் × A ஸ்கொயர் + X × A இன்வர்ஸ் × A + Y × A இன்வர்ஸ் × I2 = A இன்வர்ஸ் 0. இப்போ A இன்வர்ஸ் × A இந்த A ஸ்கொயர் A × A எழுதலாம். A இன்வர்ஸ் A நமக்கு தெரியும் I. A இன்வர்ஸ் × AI. அப்போ இன்னொரு A இருக்கும். என்ன இருக்கும்? வெறும் A மட்டும் இருக்கும். I × A A. ஏன்னா I என்பது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். எந்த ஒரு மேட்ரிக்ஸோட ஐயை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இது என்ன செய்யறோம்? A × A ன்னு எழுதுறோம். A இன்வர்ஸ் × AI I × A A. இங்க A இன்வர்ஸ் × A இது I ஆயிரும். I × X XI.
இது A inverse into I2. I ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே தான் கிடைக்கும். அதனால நம்ம A inverse. இப்போ y into A inverse. பூஜ்ஜிய மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் எந்த ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு பூஜ்ஜிய மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ அடுத்தது இங்கிருந்து A inverse நம்ம கண்டுபிடிக்கும். அப்போது A inverse ஒரு டேர்ம் மட்டும் வச்சுக்குவாங்க. y into A inverse equal to minus of A plus x into I. இதை ஏவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏ கொடுத்துருக்காங்க, ஏவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு ஐ தெரியும் 1001. இந்த எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸோடைய வேல்யூ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லையா, கண்டுபிடிச்சிருக்கோம். -9 சப்ஸ்டிட் பண்ணிட்டு -9 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும், மைனஸ் ஆஃப் -5 3 2 -4. இது 14 A இன்வர்ஸ். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது +5 -3 -2 4 கிடைக்கும். அப்போ A இன்வர்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த 14 அப்புறம் டிவைட் ஆகும் 1/14 5 -3 -2 4. The A inverse. எடுத்துக்காட்டு 1.11 cos θ minus sin θ sin θ cos θ என்பது செங்குத்து அணி என நிறுவுவது. செங்குத்து அணி இருந்தால் அதுக்கான வரையறை என்னன்னா A into A transpose equal to A transpose into A equal to I அப்படின்னு இருந்துச்சுன்னா A ஆனது செங்குத்து அணி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது நம்ம ஏன்னு எடுத்துப்போம். கொடுத்தது A என்க A equal to cos θ minus sin θ cos θ என்க. இப்போ A transpose வந்து Aவும் A transpose Aவும் மட்டும் பண்ணால் I வருதுன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். இப்போ A transpose கண்டுபிடிங்க. A transpose இந்த நிறைய நிரலாக மாற்றி எடுங்க. என்ன கிடைக்கும், A transpose equal to cos θ sin θ minus sin θ cos θ. இது A into A transpose ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். இது நிறை நிரல் பெருக்கம் cos ஸ்கொயர் பிளஸ் sin ஸ்கொயர் θ. இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா இரண்டு மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு cos θ sin θ minus sin θ cos θன்னு கிடைக்கும், 0 ஆயிரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். sin θ cos θ minus cos θ sin θ, அப்போ அதுவும் 0 ஆயிடுது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் ஐடியல் யூஸ் பண்ணும்போது 1 கிடைக்குது. அப்போ என்ன வேல்யூ, இது 1 இது 1 போது நம்மளுக்கு A into A transpose equal to 1 0 0 1. சரி, இது என்னன்னா அலகு ஐன்னு கிடைக்குது. இதே போல் நம்ம என்ன செய்யலாம்னா A transpose into Aவை மல்டிப்ளை பண்ணலாம். இதே போல் A transpose Aவை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 1 0 0 1 கிடைக்கும் I. இதை கம்பேர் பண்ணி பாருங்க. A into A transpose equal to A transpose into A equal to I கிடைக்கிறதுனால இது A என்னவா இருக்குன்னா நமக்கு செங்குத்து அணியா இருக்கும். A என்பது செங்குத்து அணியாக இருக்கும். எடுத்துக்காட்டு 1.12 A equal to 1/7 6 minus 3 A B minus 2 6 2 C 3 என்பது செங்குத்து அணி எனில் A, B மற்றும் Cகளின் மதிப்பை காண். இதிலிருந்து A இன்வர்ஸை காண்போம். இது செங்குத்து அணி தான் நமக்கு கண்டிஷன் தெரியும். A transpose equal to A transpose into A equal to IR. இது ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டில் செகண்டு லாஸ்ட்டுன்னு ஈக்குவேட் பண்ணலாம். ஏதோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போது A into A transpose equal to I எடுத்துக்கிறோம். இப்போ ஏவுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் தான் A. அடுத்து A transpose இதனுடைய நிறை நிரல் மாற்று அணி எழுதிட்டோம். ஈக்குவல் டு I என்பது 3 வரிசையுடைய அலகு. மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணும்போது 1/49 இது நிறை நிரல் பெருக்கும் மாதிரி பெருக்கும். இது பெருக்கினா நமக்கு இந்த ரிசல்ட் வருது. இப்போ இது ஈக்குவேட் பண்ணலாம். இது ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒத்த உறுப்புகள் சமமாக இருக்கும். அது ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே 36 + 9 45 45 + A ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 49 நாங்கள் கொண்டு போயிருக்கோம். அப்போ என்ன வரும், இங்கே 49 இங்கே 49 49 வந்துருக்கும். இப்போ இங்கே 49 ஈக்குவல் டு 49. அப்போ A ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 கிடைக்கும். அப்போ A equal to +or-2. அடுத்து இதை ஈக்குவேட் பண்ணலாம். இந்த முடியில் இருக்கிறது B square plus 4 plus 36 equal to 49. இதை ஆட் பண்ணுவோம். B square plus ஆட் பண்ணால் 40 equal to 49. B square equal to 9. B equal to +or-3. அப்படி இதை ஈக்குவேட் பண்ணலாம். C square plus
13 equal to 49. C square equal to 49 minus 13 is 36. C square equal to 36. C equal to plus or minus 6. அடுத்து இந்த ரிசல்ட் ஏதாவது ஒன்று ஈக்குவேட் பண்ணலாம். இதே நான் ஈக்குவேட் பண்ணுறேன். செகண்ட் இருக்கு 10 6b plus 6 plus 6a equal to 0. இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 6 இருக்கிறதுனால 6 அளவு டிவைட் பண்ணலாம். 6 டிவைட் பண்ணும்போது b plus a equal to -1. இதை நம்ம ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ab வேல்யூ என்ன இருக்குன்றதை நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம். பார்த்தீங்கன்னா ஏவும் b ஆட் பண்ணால் மைனஸ் டேம் வருது. அப்போ எது இது மைனஸ் டேம் வருதுன்னா பாருங்க, பெரிய வேல்யூ மைனஸில் இருக்கும். பெரிய வேல்யூ மைனஸ்னா ஏவும் பியும் கம்பேர் பண்ணுங்க. ஏ நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு பார்த்துருக்கோம். பி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ இது எது பாசிட்டிவாக இருக்கும் எது நெகட்டிவாக இருக்கும் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு -1னா கண்டிப்பாக பெரிய வேல்யூ இந்த 3 தான் இருக்கிறதுனால 3க்கு நெகட்டிவ் இருக்கும். அப்போது பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வராது, -3 தான் வரும். பி ஈக்குவல் டு -3. அப்போ ஏ என்னவாக இருக்குன்னா 2வாக இருக்கும். ஏ ஈக்குவல் டு 2. இப்போ ஏவும் பியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு கண்டிஷன் சி இன்வால்வ் ஆகிற மாதிரி வேற ஒரு கண்டிஷன் எடுப்போம். இந்த கண்டிஷனோடு எடுக்கலாம். 12 minus 3c plus 3a equal to 0. இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போது என்ன கிடைக்கும் -c plus a equal to இந்த 12 அந்த சைடு கொண்டு போகிறோம். 3ஆல் டிவைட் பண்ணால் -4. இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஏ தெரியும், ஏ தான் 2. அப்போ இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஏவுக்காக 2 சப்ஸ்டிட் பண்ணால் -c equal to -6ன்னு வருது. அப்போ c equal to 6. நம்மளுக்கு a equal to 2, b equal to -3, c equal to 6. abc உடைய வேல்யூ கிடைச்சிடும். அடுத்து என்ன கொஸ்டின்னா, இதிலிருந்து a இன்வர்ஸ் காண். இப்போ a என்பது செங்குத்து அணி இருக்கிறதுனால கண்டிப்பாக a டிரான்ஸ்போஸ் என்னவா இருக்கும், ஏவா இருக்கும். a டிரான்ஸ்போஸ் equal to a இன்வர்ஸ் ஆர். a இன்வர்ஸ் equal to a டிரான்ஸ்போஸ். இப்போ a டிரான்ஸ்போஸ் என்னன்னு எழுதிட்டு அதில் ஏபிசியை சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏவுக்கு 2, பிக்கு -3, சிக்கு 6 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு தேவையான a இன்வர்ஸ் கிடைச்சிடும். ரைட்ஸ் 1.1 f of alpha equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha எனில் f of alpha whole inverse equal to f of minus alpha என நிறுவுது. இதுவும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவல் காட்ட போகிறோம். முதல்ல f of ஆல்பாவுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும். இன்வர்ஸ் என்ன செய்யணும்னா டிட்டர்மினன்ட் f of alpha adjoint f of alpha கண்டுபிடிச்சு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது டிட்டர்மினன்ட் f of alpha இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ cos alpha இன்ட்டு இதனுடைய செல்லக்கூடிய நிறைய நல்ல விட்டுட்டா 1 into cos alpha -0 into something 0 தான் plus sin alpha into இதனுடைய ரோஸ் காலம் விட்டுருங்க 0 minus alpha plus sin alpha. இப்போ cos alpha into cos alpha cos square alpha plus sin alpha into sin alpha sin square alpha. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஐடென்டி cos square theta plus sin square theta equal to 1. இப்போ determinant of f of alpha கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா அதுக்கு முன்னாடி நம்ம adjoint of f of alpha கண்டுபிடிச்சிடும். adjoint of f of alpha equal to இது இணை காரணியுடைய டிரான்ஸ்போஸ். இணை காரணி கண்டுபிடிக்கலாம். குறியீடு தெரியும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம். இந்த மெத்தட் செய்யணும். ப்ளஸ் இதனுடைய போல நிறைய விட்டுட்டு இதனுடைய சிற்றணி கோவையின் மதிப்பு எழுதும் மாதிரி கண்டுபிடிச்சா நமக்கு இதனுடைய adjoint of f of alpha cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha கிடைக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி செய்யலாம். அடுத்து இன்வர்ஸ் f of alpha whole inverse equal to 1 by determinant of f of alpha adjoint of f of alpha. இப்போ determinant of f of alpha 1 இருக்கு, அது 1 by 1 adjoint of f of alpha இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடும். இப்போ ஒரு சைடு முடிச்சிட்டோம், லெஃப்ட் சைடு முடிஞ்சது f of alpha whole inverse. இதே போல் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம் f of minus alpha.
f of alpha f of minus alpha எங்க ஆல்பா இருக்கோ f of alphaவில் மைனஸ் ஆல்பாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ இங்கே மைனஸ் ஆல்பா, இங்கே மைனஸ் ஆல்பா, மைனஸ் ஆல்பா, மைனஸ் ஆல்பான்னு வரும். காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா, மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா, காஸ் மைனஸ் ஆல்பா. ஏற்கனவே நமக்கு தெரியும் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா எவ்வளவு, காஸ் ஆல்பா, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா. இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் பாசிட்டிவ், சைன் வந்தால் நெகட்டிவ் வரும். அந்த ரூல் படி காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா காஸ் ஆல்பா, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் கொடுத்தாங்க ப்ளஸ் சைன் ஆல்பா ஆயிரும். காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா காஸ் ஆல்பா. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுவாங்க. 1 2 கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போது சமன்பாடு 1,2லிருந்து f of alpha whole inverse equal to f of minus alpha. ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். பயிற்சி 1.1 12வது கணக்கு a into matrix 5 3 minus 1 minus 2 equal to matrix 14 7 7 7 எனில் a-வை காண்க. இப்போ ஏவோட ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நேம் கொடுத்துருவோம். இது வந்து பி, இது சின்னு கொடுத்துடலாம். ஏ பி ஈக்குவல் டு 5 3 minus 1 minus 2 சி 14 7 7 7 என்பது. இதை அப்படியே அப்ளை பண்ணும்போது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும். நமக்கு ஏ வேணுன்றதுனால என்ன செய்யணும்னா இங்கே ஏவை நீக்கம் செய்யணும். ஏ வேணும்னா பியை நீக்கம் செய்யணும். எப்போ நீக்கம் செய்யணும்னா பி இன்வர்ஸால் பெருக்கலாம். இந்த ஈக்குவேஷனை பி இன்வர்ஸால் பின் பெருக்கம் செய்யுங்க. இங்கே ஒரு பி இன்வர்ஸ், இங்கே பி இன்வர்ஸால் பெருக்குங்க. இப்போ ஏ இன்ட்டு பி, பி இன்வர்ஸால் பெருக்கிறோம், சி இன்ட்டு பி இன்வர்ஸ். இப்போ சேர்ப்பு விதியை பயன்படுத்திட்டு பி இன்வர்ஸ் ரெண்டும் நம்ம சேர்த்துலாம். பி இன்வர்ஸ் வந்து ஐ இன்ட்டு ஏ. அப்போ இது ஏ ஆயிடும். ஏ ஈக்குவல் டு சி பி இன்வர்ஸ். அப்போ ஏ வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சிஏ பி இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ சி இருக்குது, அடுத்து என்ன தேவை நம்மளுக்கு பி இன்வர்ஸ் வேணும். பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டும் பெருக்க போகிறோம். இப்போ பி இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு என்ன, 1 / determinant b adjoint b. ஒரு டிட்டர்மினன்ட் பியினுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன, -10 + 3ன்னு கிடைக்கும். இப்போ இதனுடைய அட்ஜாயிண்ட், பியினுடைய அட்ஜாயிண்ட் என்ன செய்யணும், இது ரெண்டும் இடம் மாற்றணும், இது ரெண்டும் குறி மாற்றணும். இது குறி மாற்றணும் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, -2 -3 1 5. என்னாச்சு 1 / -7 -2 -3 1 5. இதுதான் பி இன்வர்ஸ். அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணு. இதை சப்ஸ்டிட் பண்ணால் ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். ஏவை சப்ஸ்டிட் பண்ணுங்க, பி இன்வர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி இது ரெண்டும் பெருக்க போகிறோம். இப்போ -1/7 இது மல்டிப்ளை பண்ணும்போது -28 + 7. இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, -42 + 35. இரண்டாவது நிலை இந்த நிலையோட மல்டிப்ளை பண்ணால் -14 + 7 7 7. இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -21 + 35. இது சிம்பிளை பண்ணால் -1/7 -28 + 7 -21 -42 + 35 -7 -14 + 7 -7 -21 + 35 14. என்ன செய்வோம், இந்த மைனஸில் டிவைட் பண்ணலாம், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு 7ஆல் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணும்போது இது 3 டைம்ஸு, இது 1 டைம் வரும், இங்கே 1 டைம், இங்கே -2. நாங்கள் மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். 14/7 2 டைம்ஸ். அப்போ ஏ ஈக்குவல் டு 3 1 1 -2. பயிற்சி 1.1 13வது சம். A ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 1 -1 2 0, B ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 3 -2 1 1, C ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 1 1 2 2 மற்றும் A இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு சி எனில் எக்ஸ் என்ற அணியை காணும். ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஏபிசி ஓட ஒரு எக்ஸை லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷனை எடுத்துகிட்டு இப்போது இந்த ஏவை நீக்கம் செய்யணும், பியும் நீக்கம் செய்யணும். நீக்கம் செய்யணும், இது ஏ இன்வர்ஸால் பெருக்கணும், இது பி இன்வர்ஸால் பெருக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் முழுவதையும்
A இன்வர்ஸில் முன் பெருக்கமும் B இன்வர்ஸில் பின் பெருக்கமும் செய்யும். A இன்வர்ஸால் முன் B இன்வர்ஸால் பின் பெருக்கம் செய்யும். என்ன கிடைக்கும்? A இன்வர்ஸ் ஆஃப் A x B into B இன்வர்ஸ் equal to A இன்வர்ஸ் into C into B இன்வர்ஸ். சேர்ப்பிரியை பயன்படுத்தும் போது A இன்வர்ஸ் into A இது I ஆயிரும். B into B inverse I into X, X into I, X. So X equal to A inverse C into B inverse. இப்போ X என்னன்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ X என்பது என்ன இருக்குன்னா A inverse C B inverse. இந்த மூணு அணியினுடைய பெருக்கலாக இருக்கு. இப்போ A inverse நம்ம ஃபார்முலா தெரியும். 1 by determinant A adjoint A into C. B inverse உடைய ஃபார்முலா 1 by determinant B adjoint B. இது கண்டுபிடிப்போம். இதனுடைய determinant value 0 plus 2. இப்போ 2 by 2 உடைய adjoint என்ன செய்யணும்? முதன்மை மூலைவிட்ட உறுப்பை இடம் மாற்றணும். இது ரெண்டும் குறிய மாற்றி எழுதியிருக்கோம். into C. C னுடைய வேல்யூ எழுதியிருக்கோம். கொடுத்துற மேட்ரிக்ஸ் 1 1 2 2. அடுத்து B inverse 1 by determinant B. B னா 3 plus 2 1 by 5. இதனுடைய adjoint இது ரெண்டும் இடம் மாற்றணும். முதன்மை மூலைவிட்ட உறுப்பை இடம் மாற்று. இது ரெண்டும் குறி மாற்றிட்டோம். இங்கே 1 by 2 கிடைக்கும். இங்கே 1 by 5 ஸ்கேலார் கிடைக்கும். இப்போ ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 1 by 10. இந்த 2 ஒரு 5 1 by 10. இந்த ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும். இது 0 1 இந்த நெல்லோட மல்டிப்ளை பண்ணா 0 plus 2. இது 0 1 இதோட மல்டிப்ளை பண்ணா 0 plus 2. -2 1 இதோட மல்டிப்ளை பண்ணா -2 plus 2. இதை மல்டிப்ளை பண்ணா -2 plus 2. இது சிம்பிளை பண்ண 2 2 0 0 ன்னு கிடைக்கும். 1 by 10 2 2 0 0. அடுத்து இந்த மேட்ரிக்ஸ் 1 2 -1 3. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் பெருக்கலாம். பெருக்கும்போது 2 plus 2 2 minus 2. இந்த 2 minus 2 வரும். இங்கே 4 plus 6. இது 0 plus 0 0 plus 0. இதை ஆட் பண்ணும்போது 0 4 plus 6 10 0 0. இதை போய் டிவைட் பண்ணுங்க. 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 1 0 0. X equal to matrix 0 1 0 0 கிடைக்கும். பயிற்சி 1.1ல சில சம்முங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபோர்த் சம். A equal to 5 3 minus 1 minus 2 any A square minus 3A minus 7I2 equal to 0 matrix 4 என காட்டுது. இதன் மூலம் A இன்வெர்ஸை காணும். என்ன செய்யணும்? முதல்ல A ஸ்கொயர் கண்டுபிடிங்க. அதுக்கு A ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. A ஸ்கொயர் A இருக்கு, A சப்ஸ்டிட் பண்ணுங்க, I சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு பூஜ்ஜிய அணி கிடைக்கும். 0 0 0 அணி கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து இதிலிருந்து A இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? இந்த ஈக்குவேஷன் முழுவதையும் A இன்வெர்ஸால பெருக்கணும். இது எப்படி எழுதலாம்? A inverse into A square minus 3 into A inverse A minus 7 A inverse I equal to A inverse 0. இங்கே A inverse into A square. அப்போ A inverse into A into A என்ன கிடைக்கும்? A ன்னு கிடைக்கும். A இந்த இடம் A inverse I கிடைக்கும். A into A inverse I. இப்போ minus 3I minus 7 A inverse equal to 0 matrix கிடைக்கும். இந்த கண்டிஷன் வந்து நீங்க A இன்வெர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். A இன்வெர்ஸ் மட்டும் இங்க செப்பரேட் பண்ணிட்டு மீதி ஒவ்வொரு டைமும் அந்த சைடு கொண்டு போனா உங்களுக்கு A இன்வெர்ஸ் கிடைச்சிடும். Fifth sum. A equal to 1 by 9 into matrix minus 8 1 4 4 4 7 1 minus 8 4 any A inverse equal to A transpose என நிறுவுது. இது நம்ம ஏற்கனவே தெரியும். A transpose ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் A இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. both are equal அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அதனால் இதுக்கு என்ன செய்யணும்? இதனுடைய டிட்டர்மினன்ட் சப்போஸ் இது ஒரு ஏவா இருந்தா நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் KA அப்படின்னும் என்ன கிடைக்குன்னா K cube டிட்டர்மினன்ட் A. அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கிடைக்கணும் என்ன வரும்னா 1 by 9 cube வரும். 1 by 9 cube காமனாக வந்துட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ வரும். இப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸோட ஸ்கேலார் மல்டிப்ளை இருந்தால் அது என்னவா இருக்கும்? இதனுடைய வரிசை 3 by 3 இருந்துச்சுன்னா K ஸ்கொயர் அட்ஜாயிண்ட் A இருக்கும். அப்போ இதனுடைய அட்ஜாயிண்ட் A முன்னாடி என்ன மல்டிப்ளை வரும்னா 1 by 9 ஸ்கொயர் 1 by 9 1 by 81 கிடைக்கும். இது மாதிரி செய்யலாம். அல்லது இந்த ஈக்குவேஷன்ல இருபுறமும் ஏவலை மல்டிப்ளை பண்ணலாம். ஏவலை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏவலை மல்டிப்ளை பண்ணால் இது A into A inverse equal to A transpose. அப்போ இது I ன்னு கிடைக்கும். அப்போ A transpose equal to I அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம்.
ஏன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இருந்தால் இது என்னவாக இருக்கும், செங்குத்து அணியாக இருக்கும். ஏ என்பது செங்குத்து அணியாக இருக்கும். செங்குத்து அணிக்கான கண்டிஷன் என்ன, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு ப்ரூவ் பண்ண வரும் போதுமானது. Adjoint A equal to matrix 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2 எனில் ஏவை காணும். ஏவைக்கான ஃபார்முலா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபார்முலா நீங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஏ கிடைச்சிடும். பயிற்சி 1.1 ஒன்பதாவது சம். Adjoint of A equal to 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6 எனில் A inverse ஐ காணும். Adjoint A கொடுத்து A inverse கான ஃபார்முலா இருக்கு. இதில் நீங்கள் தேவையான விஷயங்களை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணலாம். A inverse equal to plus or minus 1 by root of determine adjoint A adjoint of A. இப்போ ஆல்ரெடி adjoint A கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது determinant of adjoint A மட்டும் கண்டுபிடிச்சா போதும். determinant of adjoint A கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. adjoint A இருக்கு, இப்போ determinant adjoint A கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணா A inverse கிடைச்சிடும். இப்போ question number 10. Adjoint A equal to 1 0 1 0 2 0 minus 1 0 1 எனில் adjoint of adjoint A காணும். இது டைரக்டாக இதுக்கு adjoint கண்டுபிடிக்கலாம். adjoint A-க்கு அகைன் adjoint A கண்டுபிடிக்கலாம். அல்லது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. adjoint of adjoint A equal to determinant of A power n minus 2A. இந்த n என்பது A உடைய வரிசை. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வரிசை வந்து 3 இருக்கும். இப்போ இந்த 3 போடும்போது ஈஸியாக determinant A into A. இப்போ இந்த ஏவோட டிட்டர்மினண்ட்டை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். அது மாதிரி ஈஸியாகவும் செய்யலாம். அடுத்து 14. A equal to matrix 0 1 1 1 1 0 1 1 0 எனில் A inverse equal 1 by 2 A square minus 3I அப்படின்னு நிறுவனம். இது தனித்தனியாக கூட செய்யலாம். A square 3I இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவலும் ப்ரூவ் பண்ணலாம். அல்லது இந்த ஈக்குவேஷன் முழுவதும் ஏவால் பெருக்கம் செய்யலாம். இது வந்து மல்டிப்ளை 2 ஆயிரும். 2 into A inverse equal to A square minus 3I கிடைக்கும். இப்போ அந்த ஈக்குவேஷனில் இருபுறமும் ஏவால் பெருக்கம் செய்யும்போது நம்மளுக்கு 2I equal to A cube minus 3A கிடைக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதை நம்ம பார்க்கலாம். A cube கண்டுபிடிச்சிட்டு 3A வந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 into I கிடைச்சாலும் இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது. அல்லது A இன்வர்ஸ் தனியாக கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். A square minus 3I கண்டுபிடிச்சிட்டு by 2 கண்டுபிடிக்கும் போது both are equal அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். எது ஈஸியான மெத்தடோ அதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.